டாட்டாவோட சேர்மன் ரிசைன் பண்ணதுனால டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே ஒரு 5% ட்ராப் ஆச்சு. வீக்லி, டெய்லி, ஹார்லி பேசிஸில் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு? Nifty is trading above previous 2-month high. Not only 2-month high, 1, 2, 3, 4. Previous 4-month higher break. Hello, hi, vanakkam and welcome friends. Myself Mani. Welcome to the weekly market report. Last week நம்ம clearly discuss பண்ணிருந்தோம். மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆவாங்க. பட் மார்க்கெட் எங்கேயுமே பிரேக் ஆகலை. ஆப்ஷன் செல்லர்ஸ் வேர் இன் கண்ட்ரோல். இப்போ லாஸ்ட் வீக்கோட மெயின் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட சேர்மன் ரிசைன் பண்ணதுனால டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே ஒரு 5% ட்ராப் ஆச்சு. மார்க்கெட் வாஸ் இன் புல்லிஷ் பேஸ் அண்ட் இந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஐடி செக்டர் அண்ட் மெயின்லி டாடா செக்டரில் ஒரு பெரிய டென்ட் விழுந்துச்சு. அதனால தான் டாட்டாவோட ஷேர் எல்லாமே அன்னைக்கு 5% விழுந்துச்சு. டாட்டா விழுந்தது மட்டும் இல்லை, டாட்டா கூட நம்ம தாத்தாவும் விழுவார்னு நிஃப்டியும் விழுந்துட்டு. நிஃப்டி வாஸ் ஆன் ஏ புல்லிஷ் டைரக்ஷன், பட் நிஃப்டி ஃபால் டைரக்ட்லி ஃப்ரம் அன் ஹையர் ரேஞ்ச் டு தி லோவர் ரேஞ்ச். ப்ரீவியஸ் வீக் லோவர் பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு சஸ்டெயின் லெவல் பண்ணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நான் இந்த வீக்லி அனாலிசிஸில் போட்டிருந்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு கேன் ஐ ஆட் வேல்யூ டு திஸ் வீடியோ? அப்போ ரொம்ப பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, சார் ஃபிபனாசி ஆட் பண்ணுங்கள், சார் ஓஐ ஆட் பண்ணுங்கள், சார் நியூஸ் ஆட் பண்ணுங்கன்னு. பட் நான் இந்த வியூவர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்னோட ஸ்ட்ரென்த். நான் யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எனக்கு ஃபிபனாசி இண்டிகேட்டர் இது தெரியாது. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நான் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி என்னையால் சொல்லித்தர முடியும்? கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஸோ ஃபிபனாசி என்னையால் ஆட் பண்ண முடியாது, பட் ஐ கேன் ஆட் ஓஐ அண்ட் ஆல். அண்ட் ஏதாச்சும் ஒரு வீக்லி நியூஸ், ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலி காமிக்கேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? ஒன் மோர் பாயிண்ட். ஒரு பர்சன் வந்து நிஃப்டியே ஹையர் டைம் ஃப்ரேஸ், half an hour, 1 hour, வேற 1 வீக் பேசிஸ்லையும் எங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீக்லி, டெய்லி, ஹார்லி பேசிஸில் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அண்ட் எந்த இடத்துல நம்மளால புல்லிஷ் செட்டப் எடுத்துருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வீக் எங்கே போனால் மார்க்கெட் நம்மளுக்கு புல்லிஷ், பேரிஸ் ஒரு சைட்வேஸ் ஆகணும் ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி ப்ரைஸ் ஆக்ஷன் செக்ஷன். இப்போ நிஃப்டி வந்து நம்மளுக்கு டெய்லி, வீக்லி, ஹார்லி, வேற மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ஆக்ஷன் கிடைச்சிருக்கலாம், எந்த இடத்துல நம்ம ஒரு பேரிஷ் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணோம். வீக்லியில் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் அகெயின் நிஃப்டி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக், ஃபால், செகண்ட் புல் பேக் அண்ட் இங்கே ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆன் தி ஹையர் சைடு பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ one can expect a good strong bullish candle in the upcoming week. Coming weeksல நிஃப்டியில் இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ராங் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். மந்த்லியில் நம்ம பார்த்தோம்னா நிஃப்டி வந்து இஸ் ட்ரேடிங் இன்சைட் திஸ் பிக் கேண்டல். நிஃப்டி வந்து மார்ச் மந்த் ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ், அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் கேண்டல், அகெயின் ஒரு இன்சைட் கேண்டல் and அதுக்கப்புறம் ஒரு டோஜி and this time Nifty is trading above previous 2-month high. Not only 2-month high, 1, 2, 3, 4. previous 4-month high break பண்ணியிருக்கு இந்த மந்த் and அந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் பண்ணுது. இப்போ நீங்கள் 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸாக்ட்லி எந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு சொல்லேன். இந்த வெனஸ்டே அன்னைக்கு டிசிஎஸோட ஒரு பேட் ரிசல்ட் வந்துச்சு. வந்தோடனே மார்க்கெட் ஸ்ட்ராங் ஃபால், ஒரு டபிள்யூ அண்ட் தென் அகெயின் தேர்ஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஸ்ட்ராங் ஃபால் அண்ட் தென் டபிள்யூ. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால், அகெயின் ஒரு டபிள்யூ பண்ணிட்டு மேலே போகுது. ஸோ மார்க்கெட் இஸ் ரெஸ்பெக்டிங் 23,250, 23,300, 23,300 ஆல் அண்ட் அகெயின் 24,400. இதுக்கு பர்த்தி முட்டை குடவுன்ல இருந்திருக்கிற மாதிரி அகெயின் இந்த 24,400 ஜோன் உள்ளே வந்து நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒன் டேல அகெயின் இந்த 24,400 இதே ரேஞ்சுல வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் மாதிரி பண்ணிட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் பார்த்தோன்னா மல்டிபிள் இன்சைட் கேண்டல், இன்சைட் கேண்டல், இன்சைட் கேண்டல், இன்சைட் கேண்டல், இன்சைட் கேண்டல், இன்சைட் கேண்டல்,
மல்டிபிள் இன்சைட் கேண்டல் இருக்கு. மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ இன் புல்லிஷ் சைட் ஆர் பியரிஷ் சைட் ஒரு ஃபாலோ த்ரூ கிடைக்க மாட்டேங்குது. இங்க மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் கேன் மூவ் ஹையர் ஐ அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம். இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டிக்குள்ளது இப்போ நிஃப்டி 24,400 இருக்கு. நிஃப்டி 24,400க்குள்ளது ஏடிஎம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கு. நிஃப்டி 24,400க்குள்ளது ஏடிஎம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 102 and 65 rupees. யூஸ்வலி நிஃப்டிக்குள்ளது 24,400க்குள்ளது ஏடிஎம் பிரைஸ் வந்து 200 rupees கிட்ட இருக்கும். அண்ட் இந்த தடவை it is not even 200, it is 165, which is very dangerous. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தாலுமே ஈவன் நிஃப்டி 24,400 plus 150 550 பிரேக் பண்ணிட்டுனா ஒரு ஒன் சைட் ரேலி ஆன் அப் சைட் we can see and 24,400 minus 150 24,250 பிரேக் பண்ணிட்டுனா ஒரு ஒன் சைட் டவுன் சைட் ரேலி வரும். இப்போ நம்ம சார்ட்லேயே போய் பார்த்தாலுமே 1 hour 30 minutes டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலுமே மார்க்கெட் அகைன் ட்ரேடிங் இன் கன்சாலிடேஷன் ரேஞ்ச். மார்க்கெட் 24,250 எவ்வளோ தடவை டச் பண்ணியிருக்கு அண்ட் 24,550 எவ்வளோ தடவை டச் பண்ணியிருக்குன்னு ஒரு லாஸ்ட்டாக பார்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் நிஃப்டியை 24,250ல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஜோன் 24,250. இங்கே 24,250 ஒன் டைம் 24,300 24,300. இந்த 24,250 and 300 இஸ் வெரி க்ரூஷியல் ஜோன். இந்த ஜோனை மார்க்கெட் டவுன் சைடில் இங்கே பிரேக் பண்ணிட்டுனா we can see ஒரு ஃபால் ஒரு புல்பேக் ஒரு ஃபால் ஒரு புல்பேக் ஒரு ஃபால் ஒரு புல்பேக் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பண்ணி இந்த ரேஞ்சை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் கேன் கோ டவுன் சைடு. இது நிஃப்டி வந்து அசியூம் இங்கேருந்து அப் சைடு போகுது. அப் சைடு இன் தி சென்ஸ் எப்படி இந்த 24,476 இந்த ரேஞ்சை 24,476 இங்கே பிரேக் பண்ணி 24,500 550 பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி கேன் கோ near 25,700 and 750. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.